என்னங்க தூங்காம அதுக்குள்ள நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? தூங்கவே மாட்டீங்களா? இல்ல, அந்த மாத்திரை போட்டவன கண் அப்படியே இழுத்துட்டு போச்சு. என்ன என் போன் அடிக்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதுல எந்திரிச்சிட்டேன். இங்க பார்த்தா என் போனையும் காணோம், உங்களையும் காணோம். எனக்கு ஏதாவது போன் வந்துருச்சுங்களா? அண்ணாச்சி கூப்பிட்டுருந்தாரா? இல்ல, மந்திரமூர்த்தி ஐயான்னு யாரோ ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. ஐயா கூப்பிட்டுருந்தாங்களா? எங்க எனக்கு அடிபட்ட விஷயத்தை ஐயா கிட்ட சொல்லல, மறைச்சிங்கல்ல? ஐயோ, அது எப்படிங்க? நமக்கு உண்மையா இருக்கிறவங்க கிட்ட எப்படி நம்ம மறைக்க முடியும்? நான் சொல்லிட்டேங்க. ஐயோ போச்சு போங்க. ஐயா பயந்துருப்பாரு. ஐயாவை விட துர்கா இதை கேட்டா பதறி போயிருப்பாள. ஆமாங்க, கரெக்டா தான் நீங்க சொல்றீங்க. அவங்க தான் ரொம்ப பயந்துட்டாங்க போல. ஆமா, யாருங்க அவங்க? மந்திரமூர்த்தி ஐயாவுடைய பேத்தி தான் துர்கா. ஓ, உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல இப்ப எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிறது அவங்க 2 பேர் மட்டும்தான். ஊர் பேர் தெரியாத என் மேல அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறவங்க அவங்க 2 பேரும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா உங்களை மாதிரி வச்சுக்கீங்களேன். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பேசாம தூங்குங்க. வந்தா தூங்க மாட்டோமா? வர மாட்டேங்குதுங்களே. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. என்ன தூங்கு தூங்குன்னு 1000 தடவை சொல்றீங்களே, உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லையா? இல்லங்க. கவலையப்படாதீங்க. இப்ப நான் மொக்க ஜோக்கா அடுக்கிறேன். இதை கேட்ட உடனே எனக்கு தூக்கம் வருதோ இல்லையோ, கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். சொல்லட்டுமா? சரி, இப்படி தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பதில் சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். இல்ல, கேளுங்க. இல்ல, அன்னைக்கு கௌதமுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தபோது நீங்க கௌதம்கிட்ட பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. உங்க ஹஸ்பண்ட் மிலிட்டரியில இருந்தாரா? அவருக்கு என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இவன் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம். கண்டிப்பா நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, உங்ககிட்ட சொல்றதுல தப்பும் இல்ல. சொல்றேன். என் வீட்டுக்காரு மிலிட்டரியில தான் இருந்தாரு. நாட்டுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ண முன் வர்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? உண்மையிலே அவர் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோடது சின்னதா காதல் கலந்த நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆசிரமத்துல அவர் கொண்டாட வந்தப்பதான் என்ன அவர் முதலா பார்த்தாரு. என்ன பார்த்ததும் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு கூட தெரியல. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டாரு. ஆட, இன்ட்ரெஸ்டிங். நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. தடவையா ஒருத்தரை பாக்குறோம். அவரு இப்படி கேட்டதும் நான் என்ன சொல்லியிருப்பேன்? யார் நீங்க, ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு தானே கேட்டிருக்கணும். கண்டிப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? ஆனா நான் அப்படி சொல்லல. எனக்கு சொல்லணும்னு தோணல. நான் நிஜமாதான் சொல்றீங்களான்னு கேட்டேன். அங்க மலர்ந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சு அர்த்தமே இல்லாத என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பரிசா 2 முத்துக்கள் கிடைச்சாங்க. So beautiful. ரொம்ப அழகான காதல் கதைங்க. என்ன ஆழமான கதையா மாறல. ஏன் அவருக்கு என்னாச்சுங்க? அதிக சந்தோஷம் ஆபத்தோட அறிகுறிங்கிற மாதிரி ஒரு நாள் எங்களோட வீடே ரொம்ப சந்தோஷத்துல நிறைஞ்சிருந்தது. அவரு வருவாருன்னு. சொல்லுங்க சார், எனி எமர்ஜென்சி? இல்ல மேடம், மதியம் ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணோம். அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார், விசிட்டிங் டைம் 7 மணிக்கே முடிஞ்சிருச்சு சார். இனிமே பேஷண்ட்டை பார்க்கணும்னா காலையில 9 மணிக்கு தான் பார்க்க முடியும். இல்ல, நான் பார்க்க மட்டும் வரல. அவரு கூட இருந்து பார்க்கறதுக்கு அட்டெண்டர் யாரும் இல்ல. அதான் கூட இருந்து பார்த்துக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? பேஷண்ட் டீட்டெயில் சொல்லுங்க சார். பேரு சிவா. தலையில அடிபட்டு தான் இங்க சேர்த்திருந்தோம். ஓ அவரா? அவரை பார்த்துக்க இப்பதான் ஒரு அட்டெண்டர் வந்தாங்க. உள்ளதா இருக்காங்க. யாரு?
யாருன்னு பேர் தெரியல சார். ஒரு லேடி வந்தாங்க. லேடியா? ஆமா சார். நான் யாருன்னு பார்த்துட்டு வரட்டுங்களா? பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுங்க சார். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் தான் இருக்க முடியும். தேவையில்லாம 2 பேர் இருந்தா மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்னதான் சத்தம் போடுவாங்க. சரிங்க, நான் அப்ப பார்த்துட்டு வந்துடுறேன். சார், மேபி நீங்க இருக்கிறதா இருந்தா வெயிட்டிங் ஹால்ல கூட வெயிட் பண்ணலாமே. சரிங்க. ஓகே சார். அவர் வந்தாரா? அவர் வரல. நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க எப்படி இங்க? இல்லைங்க, வீட்டுக்கு போனதும் இவரை தனியா விட்டுட்டு போயிட்டோங்கிற ஒரு தவிப்பு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நமக்கு உதவணும்னு வந்துதானே இவருக்கு எப்படி ஆச்சு? ஆமா, நீங்க ஏன் வந்தீங்க? உங்க மனசுல வந்த அதே எண்ணம் எனக்கும் வந்துச்சு. நம்ம பிரச்சனையில தான் இவருக்கு அடிபட்டுருச்சு. நாமளே இவரை தனியா விட்டு போனா நல்லாவா இருக்கும். அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இருந்தாலும் என் மேல அக்கறை வச்சு என்ன பார்க்கறதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். ஹலோ, உங்களை பிடிக்காதுன்னு நான் என்னைக்கே சொன்னதில்ல. நீங்க பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக எனக்கு உதவி பண்ண போய் அடிப்பட்டவருக்கு ஹெல்ப் பண்ணாம வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் இறக்க இல்லாதவ இல்லை. சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. என்ன பார்த்துக்க தான் இவங்க எங்க இருக்காங்களே. உண்மையில இவங்களையும் நான் வீட்டுக்கு போங்கன்னு தான் சொன்னேன். அவங்க தான் கேட்காம வம்படியா இங்கே இருக்காங்க. அன்பு தொல்லை போன போதும் விட்டு. கோச்சிக்காதீங்க, சாரி, சும்மா சொன்னேன். அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, நீங்க வேணா கிளம்புங்க. ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் வேணா இருக்கேன், நீங்க வீட்டுக்கு போங்க. பசங்க தனியா இருக்க போறாங்க. இல்ல, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். பசங்களை அவங்க பாத்துப்பாங்க. நான் இவரை இங்க இருந்து பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பரவாயில்லங்க, நானும் இருந்துட்டே போறேன்.